இந்த எல்லாத்தையும் போட்டுக்கோ, நிறைய போட்டுக்கோ. இந்த உனக்கு நல்லா இருக்கும். பாட்டி, ஜேகேஆர் ஃபேமிலில இருந்து எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல? ஆமா ஆமாமா, வந்திருப்பாங்க. பாட்டி, எப்படியாவது அவங்க கிட்ட ஒரு இன்ட்ரோ வேணும் பாட்டி. பாட்டி தான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். உன்னை தங்க விக்கிரகம் மாதிரி அவங்க முன்னாடி அப்படியே நிப்பாட்டி இன்னைக்கு அவங்கள அப்படியே அசத்துறேன் பாரு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான பரதநாட்டிய ஆட இலக்கியா அவர்களை அழைக்கிறோம். ஐயோ, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உன் பேரை. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா சூப்பரா ஆடிட்டு வானே பாட்டி. அந்த இடியட். ஐயோ, அந்த முகரக்கட்டையில நான் பாத்துக்கிறேன். நீ போய் ஒழுங்கா ஆடிட்டு வா. சீக்கிரம் போ. தம்பி, என்ன சார் எங்க போறீங்க? நீங்க தான் சீஃப் கெஸ்ட், எங்க போறீங்க? உட்காருங்க சார், எனக்கு தெரியும். அதா ஆட போறது என் பேத்தி. கையை தட்டு நல்லா கையை தட்டு. ஐயோ, விடியாவா? மரியாதை குறையுது. நான் போய் உட்காந்துறேன். அட, சிரிச்சாதான் என்ன? இவர்தான் முதியோர் இல்ல நிர்வாகி. வாங்க தம்பி. எல்லாருக்கும் வணக்கம். இங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க எல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணாங்க. இந்த அன்னை தெரசா இல்லம் தொடங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்க ஜேகேஆர் குடும்பத்தின் சார்பா 30 லட்சம் ரூபாய் நான் கூட 30 லட்சமா? தேங்க்யூ.
வாங்க. ஆ, என்ன கவர் பண்ணிட்டே வாங்க. ஏன் தம்பி? நான் சொல்றத மட்டும் செய்யுங்க, வாங்க. வழி விடுங்கம்மா, வழி விடுங்க. சார் அர்ஜென்ட்டா போனோம். என்ன பாட்டி விட்டுட்ட? அவர் யாருன்னு சொன்னதை கேட்டல்ல, நல்ல வேளை கை வைக்காம விட்டோம். அப்ப அவ்வளவுதானா? ஐயோ, பயபுள்ள எங்க போயிட போறான்? என்னைக்கு இருந்தாலும் நீதான் அவனுக்கு பொண்டாட்டி. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். போதுமா? அப்பப்பப்பா. ஐயோ. பணம் இருந்தாலே கொழுப்பும் கூட வந்துடும் போல இருக்கு. அவன்லாம் பணக்கார வீட்டு பையன்டி. நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்லு? காசு இருந்தா அவன் என்ன வேணா செய்வானா? சரி விடுடி, டைம் வேற ஆயிடுச்சு. ஒரே ஒரு பொக்கே தானே, போனா போது விடு. அதெல்லாம் முடியாதுரே. அவனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரட்டும். அவன் கொழுப்பை இன்னைக்கு நான் அடக்குறேன். ஏய், என்னடி பண்ண போற? விட்ரி. ஏய் பசு, நில்லடி. ஏய், வண்டியை நிறுத்து. ஹேய் தண்ணி பிசாசு, எவ்வளவு திமிரு உனக்கு? எவ்வளோன்னு எனக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்ச சொல்லு. நீ பாட்டுக்கு பொக்கேவை வாங்கி வீசிட்டு போற. அதோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? 1 minute. சேஞ்ச் இல்ல, பேலன்ஸையும் நீயே வச்சுக்கோ. ஏய், சொன்னா கேட்டியா? அவளும் கொழுப்புலயே ஊறி தெளிச்ச வண்டி. பொக்கேக்கு வர வேண்டிய காசை விட அதிகமாவே கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் ஓகே. வா போலாம். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? என்னப்பா? வெளியில போகும்போது அம்மா கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியம்மா? நீ போனதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு வீசிங் ஜாஸ்தியாகி துடிச்சுக்கிட்டு இருந்தா. நல்லவேளை வசுந்தரா பக்கத்துல இருந்ததுனால அவ பாத்துக்கிட்டா. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னே தெரியல. வந்ததுக்கு அப்புறமாவது ஒரு வார்த்தை என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம்ல. ஓ, இப்பவாவது போய் என்னன்னு கேளுமா. எதுக்கு? என்ன தட கேட்க சொல்ற? காலம்புற உன் பொண்டாட்டி லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருப்பா. டெய்லி அவளை போய் என் பேத்தி குசல விசாரிக்கணுமா? இவளுக்கு வேற வேலையே இல்லையா? அம்மா, ஏதாவது போடுங்கம்மா. ஏற்கனவே 2 பிச்சைக்காரங்களுக்கு இந்த வீட்டுல தண்டத்துக்கு சோறு போட்டுட்டு இருக்க. இதுல நீ வேறயா? போ, அடுத்த வீட்டு போய் பாரு. தலை எழுத்து. பாட்டி, எனக்கு அந்த ஆனந்த் ஞாபகமாவே இருக்கு. அப்படியா? அடி என் தங்கமே, இப்பதான் என் பேத்திக்கு பெரிய இடத்து மேல ஆசையே வந்திருக்கு. லக்கி, இங்க பாரு, அப்படியே கட்டில படுத்துக்கிட்டு கனவு கண்டுகிட்டே இரு. அதை நிறைவேற்றுறதுக்கான வேலையை நான் பாக்குறேன். குட் நைட். ஓகே. ஐயோ, அம்மா பசிக்குதுமா. அம்மா, இந்த குழந்தைக்காவது ஏதாவது கொடுங்கம்மா. பால் குடிக்கிற புள்ளைய வச்சிருக்கம்மா, கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா.
அம்மா குழந்தைக்கு பசிக்குதுமா. இங்க கூட அது போதுமா? ஐயோ ஏய் எங்க எடுத்துட்டு போற? பாவம் பசியோட வந்திருக்காங்க. ஓஹோ இந்த பிச்சைக்காரி இன்னொரு பிச்சைக்காரியை பத்தி பரிதாபப்படுதோ? உனக்கு போடுறதே இந்த வீட்டுல தண்டச்சோறு, உள்ள எடுத்துட்டு போ. இல்ல எனக்கு வச்சிருந்த சாப்பாடு. அடிங் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன்டி என்னை எதிர்த்து பேசக்கூடாதுன்னுட்டு. யார் வீட்டு சொத்தை யார் தானம் பண்றது? போவில்லைங்கிறல கருமாந்திர கழுத வந்தன போட்டுருவேன். போடிவில போவில மூஞ்சி மோகரை. என்ன பாவம் பண்ணியோ ஏன் வயித்துல வந்து பிறந்திருக்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம போச்சு. இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. குழந்தை என்கிட்ட கொடுங்கம்மா. இந்தாங்க. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. மெதுவா சாப்பிடுங்கம்மா, மெதுவா சாப்பிடுங்க. உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சு 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணுமா. சரி நீங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓ அச்சோ ஒன்றும் இல்லை. நான் அவ்வளவு சொல்லியும் இந்த வேலையை பார்த்துட்டு வரேன்னா உன் உடம்பு பூரா உனக்கு கொழுப்பேறி கிடக்குல்ல. இல்ல பாப்பா அழுது. வாய் மூடு. அடிச்சாலும் உனக்கு அறிவு வர போறதில்ல. இங்க பாரு, நாளைக்கு பூரா நீ ஒரு வாய் சோறு சாப்பிடக்கூடாது. அப்புறம் உன் ஆத்தா சொன்னா உன் அப்பன் கெஞ்சிரான்னு நீ சாப்பாட்ட வாயில போடுறத பார்த்து ஏய் ஒன்ன நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்டி. உன் ஆத்தா கறி வாயில அப்படியே சூடு வைப்பேன். ஏய் எங்க போற? அந்த பிச்சைக்காரி சாப்பிட்ட கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போறியா? நல்லா கழுவி வச்சிருப்பா. ஏய் இருக்கிற தர்தர போதாதுன்னு இதை வேற உள்ள எடுத்துட்டு போறியா? சீ. Wow, what a beautiful guest Hey, house. not a guest house. Oh. என்னுடைய ஹவுஸ். வீட்ல எல்லாரும் இருப்பாங்க. அவங்கள தாண்டி தான் போணும். பப்பி கிட்ட நான் அப்பவே சொன்னேன்
கார் ஸ்ட்ரீட்டா போய் பெட்ரூம்ல நிறுத்தணும். வீட்டை ரெனோவேட் பண்ணணும். Come on, let's go. Gokulam house. Hey, this is my house, huh? God. Oh, Swami. Baby, take it. என்னது? Let's go, okay? ஓகே. Come on, baby. ஆனந்த், Hey. அம்மா என்னாச்சு? Puppy, my friends, huh? சுச்சி, நீ போய் தூங்கு. நான் அவனுக்கு சாப்பாடு எடுத்திருக்கிறேன். சாப்பாடு கொடுப்பீங்களா இல்ல ஊத்தி கொடுப்பீங்களா? Girls, this is my palace. Let's have a great time. ஆனந்த், நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா, நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேம்மா. Hey, puppy. Puppy, என்கிட்ட யாரும் பேச தேவையில்லை. எனக்கு அட்வைஸ் பிடிக்காது. எனக்கு தெரியும் அர்ஜு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை சந்திச்சிருக்கேன். அவங்க கூட பேசுறதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதானே? My sweet puppy. ஃப்ரெண்ட்ஸா இவங்களா? எஸ். இப்ப நல்லா விசாரிச்சிட்டு இருக்கீங்களா? அதுவும் இங்க. இது கோகுலம் வீடு, 3rd கிரேட், ஹோட்டல் கிடையாது. சுசித்ரா, கொஞ்சம் அமைதியா இரு. முதல்ல இவங்களை வெளியில அனுப்புங்க. Cool, I'm coming. We will not go. We are girls. I will catch you guys later, okay? Hey, dude. What about moonlight party? Not today. Okay? Arjun. Bye. 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 லெட்ஸ் கோ. Bye. Hey, hey. I'm steady, da. Steady. தெரியும்ண்ணா, நீங்க உங்க ரூமுக்கு போங்க, நான் போய் உங்களை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். Okay, go. Go. அர்ஜு, அர்ஜு, வந்து சாப்பிடுப்பா. எனக்கு சாப்பிட மூடே இல்ல. மூட் அவுட். Go. அர்ஜு ப்ளீஸ், சொன்னா கேளு. அர்ஜு, Hey. Hey. உள்ள போ. உன்னாலதான் அர்ஜு சாப்பிடாம போயிட்டான். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே சுச்சி? தப்பு பண்ணது உங்க பேரன், நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி என்ன கேள்வி கேக்குறீங்க? அவன் இவ்ளோ மோசமானதுக்கு காரணமே நீங்க தான். செல்லம் கொடுத்து நீங்க தான் அவனுக்கு எடுத்து குட்டி சுவராக்கிருக்கீங்க. நான் செல்லம் கொடுத்தது அவனை கெடுக்கிறதுக்காக இல்ல சுசித்ரா. நம்ம குடும்பத்து வாரிசா நிரந்தரமா அவன் நம்ம கூட இருக்கணுங்கிறதுக்காக. சும்மா அதையும் சொல்லாதீங்க அத்தை. எப்படி இருந்த வீடு இது, அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அர்ஜுன் நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தையே தப்பா மாத்தி எழுதிட்டான்.